வணக்கம் டு எவ்ரிவன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஆம்பிளிஃபயர் ஐசி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து TDA7297 12 volt ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயரு. ஓகேங்களா, இந்த ஆம்பிளிஃபயர் தான். இது வந்து நமக்கு 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். இதில் வந்து இங்கே ஒரு 50K பொட்டன்ஷியோமீட்டர் வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்காக லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்ஸ் ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் கனெக்ஷன். இந்த இடத்துல வந்து 12 வோல்ட், ஒரு எல்இடியும் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா ஹீட் சிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரிண்டிங் குவாலிட்டி ஓகே, நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இந்த ரெண்டு 15 வாட்ஸ், ஓகேங்களா, இது வந்து ஒரு 15 வாட்ஸ் ரெண்டு ஸ்பீக்கரு. இந்த ஆம்பிளிஃபயர் வந்து மொத்தம் 30 வாட்ஸு. ஒரு சைடு வந்து 15 வாட்ஸு, இன்னொரு சைடு 15 வாட்ஸு, லெஃப்ட் ரைட். ஓகேங்களா, இந்த வால்யூம் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து நமக்கு 12 வோல்ட் ஆப்ரேட்டிங். இதுக்கு வந்து நம்ம 8 வோல்ட்டில் இருந்து ஒரு 15 வோல்ட் வரைக்கும் வந்து நம்ம இதோட பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். ஸ்பீக்கர் வந்து நமக்கு 15 வாட்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஃபுல் அவுட்புட் கிடைக்கும். அதுவே வந்து இதோட அதிகமாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 100 வாட்ஸு, 60 வாட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும், பாடும், சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஆனால் அதோட அவுட்புட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால் என்ன ஆகும்னா ஹீட்டிங் இஷ்யூ வரும். இது ஃபுல்லாகவே ஹீட் ஆகும், ஆனால் ஒர்க்கிங் ஆகும், நல்லாவே ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இதில் நம்ம யூஸ் பண்ணும் போது இந்த ஐசி வந்து அவ்வளோக்கு ஹீட் ஆகாது. அதுவே நீங்கள் வந்து 8 இன்ச்சு இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் இதெல்லாமே கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடிய, வாட்ஸ் அதிகமாக எடுக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இதில் யூஸ் பண்ணும் போது அது வந்து நமக்கு ஹீட்டிங் இஷ்யூ வரும். இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன இது வரும். மற்றபடி ஐசி வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து இது உங்களுக்கு வந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஓகே, இது வந்து நமக்கு ஒரு 12.3 சம்திங் வருது. ஓகே, நமக்கு வந்து இப்போது இது பவர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஸ்பீக்கரும் இந்த சைடு ரைட் ஸ்பீக்கரும் இருக்குது. இதிலேயே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஆம்பிளிஃபயர் வந்து எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு ஆம்பிளிஃபயரில் வந்து நமக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு காமனாக எடுத்துகிட்டு கிரவுண்டு வந்து எடுத்துக்குவோம். ஆனால் இதில் வந்து லெஃப்ட் ரைட்டும் தனியாக, இது பாசிட்டிவ் நெகட்டிவ் தனியாக இருக்கும், இது பாசிட்டிவ் தனியும் நெகட்டிவ் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்பீக்கர் ஒயர் எடுத்திருக்கேன். ஓகே, இதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே நம்ம இப்போ ஸ்பீக்கர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது வச்சு வச்சு நான் வந்து பவர் சப்ளை சொல்லிட்டு நம்ம சரி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஸ்பீக்கர் ரெண்டுமே கனெக்ட் பண்ணிட்டேன், பவர் சப்ளைவும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம வந்து பவர் கொடுத்ததுமே இந்த ப்ளூ எல்இடி வந்து நமக்கு க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ஒரு ஆக்ஸ் ஒயர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஆக்ஸ் 2 ஆக்ஸு. இதை வந்து நான் என்னோடய பிசியில் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஆடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்னோடய சிஸ்டத்தில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு ஆடியோ வந்து ப்ளே பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் வால்யூம் வைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஆடியோ கேட்க நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய மைக்கை வந்து ஸ்பீக்கர் பக்கத்தில் கொண்டு போகிறேன். உங்களுக்கு லெஃப்ட் ரைட் பிரிகிறது தெரியுதுன்னு தெரியல, எனக்கு வந்து இங்கே பக்கத்தில் இருக்கனால எனக்கு தெரியுது. ஓகே, இப்போ வந்து நான் ஆடியோ ஃபுல்லாக லோ பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வோல்டேஜ் நம்ம செக் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, 12 வோல்ட். நான் ஆடியோ ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஹீட்டிங் இஷ்யூ வந்து அவ்வளோக்கு எதுவுமே இல்லை, லைட்டாக மட்டும்தான் ஹீட் ஆகுது ஹீட் சிங்க்கு. மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. நாய்ஸு ஓகே. இப்போ நான் ஆடியோ ஃபுல்லாக வச்சுருக்கேன்.
ஆனாலுமே நாய்ஸ் வந்து எதுவுமே உங்களுக்கு வரல. நான் ஜஸ்ட் ஆனால் மைக்கை உங்களுக்கு பக்கத்தில் கொடுக்குறேன். இது ஃபுல்லாக தான் இருக்குது. ஒவ்வொரு ஆம்பிளிஃபையரில் வந்து நமக்கு ஜஸ்ட்டு ஆன் பண்ணும்போது ஒரு சின்ன நாய்ஸ் வரும், அந்த மாதிரி எதுவுமே வரல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.